லம்பாக தாபோங் ஹாஜி எனப்படும் தாபோங் ஹாஜி வாரியம் மேற்கொண்ட சிக்கலுக்குரிய 14 முதலீடுகளில் 7 முதலீடுகள் முழுமையான இழப்பில் முடிவடைந்துள்ளன. இதன் மூலம் பல பில்லியன் ரிங்கிட் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. 2014 முதல் 2020 வரை தாபோங் ஹாஜியின் நிதி நிர்வாகம் குறித்து விசாரணை நடத்திய அரச விசாரணை ஆணையம் RCIயின் அறிக்கையை தொடர்ந்து இரண்டாம் நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் நாடாளுமன்றத்தில் நேற்று இந்த விவரங்களை வெளியிட்டார். அந்த 14 சிக்கலான முதலீடுகளால் தாபோங் ஹாஜிக்கும் அரசாங்கத்திற்கும் ஏறக்குறைய 13 பில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது. நிதி அமைப்பை காப்பாற்ற 2018ஆம் ஆண்டின் மறுசீரமைப்பின் போது அரசாங்கம் 10.2 பில்லியன் ரிங்கிட் மீட்பு நிதியை வழங்கியது. மேலும் 2018 முதல் 2025 வரை தாபோங் ஹாஜி நிறுவனம் 2.6 பில்லியன் ரிங்கிட் இழப்பை சந்தித்தது. ஆனால் சந்தை நிலவரங்களால் மட்டுமே இந்த இழப்பு ஏற்படவில்லை என அமீர் ஹம்சா சுட்டிக்காட்டினார். மாறாக போதிய ஆய்வு இன்மை, பலவீனமான பாதுகாப்பு வழிமுறைகள் மற்றும் தாபோங் ஹாஜி அதிகாரிகளின் எச்சரிக்கையையும் மீறி சில அதிக ஆபத்துள்ள முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டதே இதற்கு காரணம் என RCI அறிக்கையை மேற்கோள் காட்டி அவர் கூறினார். இந்நிலையில் இந்த தாபோங் ஹாஜி விவகாரம் மீதான விசாரணை தொடரும் என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். நீளமானது, தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு. ஸ்லாங்கூரில் உள்ள சுபாங் நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படாது. அடுத்த பொது தேர்தல் வரை இந்த தொகுதி காலியாகவே இருக்கும் என தேர்தல் ஆணையம் SPR உறுதிப்படுத்தியுள்ளது. அங்கு 3 முறை PKR நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வாங் சென் திங்கட்கிழமை தனது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தொகுதி காலியானது குறித்து மக்களவை சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜோஹரி அப்துல் SPRக்கு முன்னதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார். இந்நிலையில் கூட்டு அரசு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இந்த இடைவெளியை நிரப்புவதற்கான தேவை எதுவும் தற்போது இல்லை என SPR தலைவர் டத்தோஸ்ரீ ரம்லான் ஹருன் தெரிவித்தார். நாட்டின் மிகப்பெரிய நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒன்றான சுபாங்கில் கடந்த பொது தேர்தலில் சுமார் 1,15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வாங் சென் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. பினாங்கு மற்றும் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையங்கள் அருகில் கஞ்சாவை சேமித்து வைத்து ஆட்களின் மூலம் வெளிநாடுகளுக்கு கடத்த முயன்ற அனைத்துலக போதைப்பொருள் கும்பலின் சதியை போலீஸ் முறியடித்துள்ளது. அவற்றின் மதிப்பு 21 மில்லியன் ரிங்கிட் என புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறையின் இயக்குநர் டத்தோ உசேன் ஒமார் கான் தெரிவித்தார். 1 மாத காலமாக நடத்தப்பட்ட இந்த சிறப்பு நடவடிக்கையில் போர்ச்சுகல், சிங்கப்பூர் மற்றும் மியான்மரைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள் உட்பட 9 சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். பினாங்கு அனைத்துலக விமான நிலையம் மற்றும் செப்பாங் KLIA அருகில் உள்ள வீடுகளை போதைப் பொருட்களை தற்காலிகமாக சேமித்து வைக்கும் இடங்களாக இந்த கும்பல் பயன்படுத்தியுள்ளது. பினாங்கு மற்றும் நெக்ரி செம்பிலான் ஆகிய இடங்களில் உள்ள வீடுகள் மற்றும் பயண பைகளிலிருந்து 270 கிலோகிராமுக்கு அதிகமான உயர்தர கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அண்டை நாட்டிலிருந்து கடத்தி வரப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் ஆட்களை பயன்படுத்தி ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டிருந்ததாக உசேன் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 9 பேரும் தற்போது காவலில் வைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. Sunshine Kids, Sunshine Kids, Port Dickson, Sunshine Kids, Telokaman, Sunshine Kids, Sirembantu Central, Sunshine Kids, Forest Heights. The place where your kids shine. The fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. கிளந்தான் கோத்தபாருவில் பிறந்த 5 நாட்களே ஆன ஒரு பெண் குழந்தை 2 வகை போதைப் பொருட்களுக்கு சாதகமாக பரிசோதிக்கப்பட்ட சம்பவம் மருத்துவமனை ஊழியர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.
ராஜா புரம்பான் ஜைனாப் 2 மருத்துவமனையின் பிறந்த குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் ஆம்பெத்தமைன் மற்றும் பென்சோடையசெபைன் ஆகிய போதைப் பொருட்களின் தடயங்கள் கண்டறியப்பட்டன. தாய் கர்ப்பமாக இருந்த போதே குழந்தை இந்த போதைப் பொருட்களின் தாக்கத்திற்கு உள்ளாகியிருப்பது ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அக்குழந்தையின் 30 வயது தாயாரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையிலும் பென்சோடையசெபைன்ஸ் போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வேலை ஏதும் செய்யாத அந்த பெண்ணுக்கு இதற்கு முன் குற்ற பின்னணி எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவம் குறித்து கொத்தபாரு மாவட்ட போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவு 2001ஆம் ஆண்டு சிறார் சட்டம் மற்றும் 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டம் ஆகியவற்றின் கீழ் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதியை மிரட்டிய வழக்கில் அவரது முன்னாள் ஓட்டுநருக்கு 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 39 வயது முகமது ஃபாரிஸ் ஜின் தனது முந்தைய நிலைப்பாட்டை மாற்றி குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது. கடந்த மே மாதம் நீதிபதி கன் தே சியோங்கின் செயலாளருக்கு தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப்பில் 2 ஒளிப்பதிவுகள் மூலமாகவும் பாரிஸ் மிரட்டல் விடுத்தது நீதிமன்றத்தில் தெரிய வந்தது. நீதித்துறை பாதுகாப்பை உறுதி செய்யவும் எச்சரிக்கையாக இருக்கவும் உரிய தண்டனை வழங்க வேண்டுமென அரசு தரப்பு வழக்கறிஞர் வலியுறுத்தினார். எனினும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மனைவியும் 3 குழந்தைகளும் இருப்பதால் குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு பிரதிவாதி வழக்கறிஞர் கூறினார். அனைத்தையும் கருத்தில் கொண்ட மேஜிஸ்ட்ரேட் ஆங் யீ மின் இந்த 3 மாத சிறை தண்டனையை விதித்தார். அண்மையில் நடுவானில் சட்டென கீழே இறங்கி கடுமையாக குலுங்கிய ஏர் இந்தியா விமானத்தின் முதன்மை விமானி கஞ்சா பயன்படுத்தியிருப்பது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி தாய்லாந்து புக்கெட்டிலிருந்து புதுடில்லி நோக்கி சென்ற அந்த விமானம் திடீரென 300 அடி கீழே இறங்கியதில் 17 பயணிகள் காயமடைந்தனர். சம்பவத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட போதைப் பொருள் பரிசோதனையில் முதன்மை விமானி கஞ்சா பயன்படுத்தியது இருந்தது உறுதியானது. இதையடுத்து 2 விமானிகளும் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். தொழில்நுட்ப உதவி வழங்கிட ஏர்பஸ் நிறுவனத்தின் நிபுணர் குழு புதுடில்லிக்கு விரைந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக ஏர் இந்தியா தலைமைச் செயல் அதிகாரியிடம் பொது விமான போக்குவரத்து அமைச்சு விசாரணை நடத்தி வருகிறது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.